சில பேர் வந்து யூடியூபோ அல்லது வேறு ஏதாவது புக்குகளில் எழுதியிருக்கிற சில எக்ஸசைஸை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அல்லது ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு சரியாகலைங்கிற பட்சத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டு வருவோம், ஃபிசியோதெரபிஸ்ட்டு தேடி வருவோம். அப்போ வரும்போது இப்படி தான் ஒரு ஆள் நம்மகிட்ட வந்தார். அவர் வந்து சொன்னார், இப்படி நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பேக் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் ரொம்ப நாளாக செஞ்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா லிஸ்தசிஸில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டாமல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தாருன்னா பேக் ஸ்ட்ரென்தனிங் அதுக்கு உள்டாவாக பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் பிரச்சனை தீராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான எக்ஸசைஸை நீங்கள் போகிற ஃபிசியோதெரபிஸ்ட்டோ உங்கள் டாக்டர்ஸோ உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தருவாங்க. அதை பொறுத்து அதை பார்த்து பண்ணுங்கள்.